ராதிகா, ராதிகா, என்னாச்சு? எல்லாரும் அங்க இருக்காங்க, நீ எங்க இருக்க? எல்லாரும் என்ன எல்லாரும் ரஜினின்னு சொல்ல வேண்டியதானே? ஏய் இல்ல ராதிகா, எத்தனை தடவை சொன்னாலும் இப்படியே பேசிட்டு இருக்க? நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க அந்த ரஜினி பின்னாடியே தானே போயிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் அவகிட்ட மட்டும் பேசலையே, எல்லார்கிட்டையும் தானே பேசினேன். ஆனா அவகிட்ட பேசுறது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுது. நான் என்ன செய்யறது? எத்தனை பேர்கிட்ட நீங்க பேசினாலும் அவகிட்ட நீங்க பேசக்கூடாது கூடாது. அதான் ஏன் ராதிகா? நிஜமாவே எங்க 2 பேர் மனசுலயும் எந்த தப்பான எண்ணமும் இல்ல. அது எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இன்னும் இங்க இருக்கேன். அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? நீ தானே அவ மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. எங்க அக்கா எனக்காக அவ வாழ்க்கையே விட்டு கொடுத்துக்கான்னு பேசின. ஆமா பேசினேன். இப்பவும் நான் அவகிட்ட பேசுவேன். நீங்க அவகிட்ட பேசக்கூடாது. சரி, டென்ஷன் ஆகாத. நீ டென்ஷன் ஆகுறது உனக்கு நல்லதுக்கு இல்ல. இப்பதான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நானும் கேர்ஃபுல்லா இருக்க மாட்டேன். நானே கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டா அப்புறம் நீங்க எதுக்கு? ஓகே, உங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன். என் புள்ள நான் சொன்னா கேக்கும். ஆனா இதோட அம்மா தான் கொஞ்சம் சேட்டை ஜாஸ்தி. அரவிந்த், பாத்தியா எப்படி முறைக்கிறான்னு? ராதிகா, என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கலாம்ல. ஏன் இப்படி சொன்னது உங்களுக்கு பிடிக்கலையா? அது நான் அப்பாவாக போறத வேற யாரோ சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதா போச்சு. அதான் கொஞ்சம் ஏத்துக்கவும் முடியல, கொஞ்சம் அப்செட்டாவும் இருந்துச்சு. எனக்கும் உங்க முகத்துல சந்தோஷம், சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. உன்கிட்ட இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லவா? டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு இப்பதானே சொன்னேன். சொல்லுங்க. I love you, Radhika. I love you too, Aravind. இது வரைக்கும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு உன் முன்னாடி வந்து நின்னதில்ல. சாமி நமக்குள்ளதா இருக்கு. செய்ய வேண்டியதை சரியா செஞ்சா நமக்கு கிடைக்க வேண்டியதும் சரியா கிடைக்கும் மனசார நம்புறவனா. ஆனா இப்போ சரியான காரியத்தை தப்பா செஞ்சுட்டேன். எல்லாமே கையை மீறி போயிடுச்சு. அதனால நான் மட்டும் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல. ஆனா ராகவி, அவ ரொம்ப நல்லவ. வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிக்க போகுதுன்னு நம்பிக்கையோட இருந்தா. அந்த நம்பிக்கை உடைஞ்சு போனதுக்கு நான் காரணமாயிட்டேன். எப்படியாவது அவளை காப்பாத்திடு. ராகவிய சந்தோஷமா வாழ வச்சு என் நம்பிக்கையை நீ காப்பாத்தி கொடு. ரஜினி, என்ன? கோயிலுக்கு தான் வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானே கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. நான் உன் கூட வரமாட்டேன்னு நினைச்சுதானே நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்திருக்க? ஏங்க நல்லா பாருங்க, நான் தான் முதல்ல கோயிலுக்கு வந்திருக்கேன். நீங்க எனக்கு அப்புறம் தான் வந்திருக்கீங்க. ஃபாலோ பண்ணது யாரு? சிரிக்காத. அன்னைக்கு அண்ணாச்சி கொடுத்த பார்ட்டியில கூட எனக்கு அப்புறம் தான் நீ கிளம்புன. ஆனா எனக்கு முன்னாலே அங்க போய் நின்னல்ல. இது கொஞ்சம் லாஜிக்கா தான் இருக்கு. ஏன்னா நீதான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க, அதுதான் உண்மை. அதனால தான் லாஜிக் கரெக்டா இருக்கு. நீங்க கோயிலுக்கு வருவீங்க நிஜமா எனக்கு தெரியாதுங்க.
எனக்கு என்னமோ கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். பார்த்திபன் தப்பா எதுவும் செய்ய மாட்டா. அவன் என்ன செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும்னு நம்பின ரஜினி எங்க போனாங்கன்னு தெரியல. தோ இதுல நியாயம் இருக்கா? இருக்கான்னு சொல்லு. அப்படி பார்த்தா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீங்க சொன்னதும் நியாயம் இல்லையே. அது கூட நீங்களே கேட்டிருந்தா பரவாயில்ல, அனிதாக்காக கேட்டீங்க. அவ சொல்ல சொன்னதால தானே அப்படி சொன்னீங்க. அனிதா அப்படி சொல்ல சொன்னா நான் உன்கிட்ட எப்ப சொன்னேன்? இங்க பாரு, நீ இப்படி பேசுறத வச்சுதான் அனிதா என்கிட்ட கோவப்படுறா. நீங்களா எதை சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்கன்னு கூட புரிஞ்சுக்காதவனா நானு. ஆனா நான் சொன்னேன்னு அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறா. சிரிக்காத. அனிதா உங்க மேல இருக்கிற கோவத்துல எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறாள். நீங்க செய்யறது எல்லாமே அவளுக்கு தப்பா தெரியுது, அதானே? ரஜினி எது செஞ்சாலும் சரியா இருக்கும்னு சொல்றவன், ரஜினி தப்பு பண்ண மாட்டான்னு சொல்றவன், யார நம்பினாலும் உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் பார்த்திபான்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அனிதா உங்களுக்கு என்ன செய்யறாளோ அததான் நீங்க எனக்கு செஞ்சிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அப்படியே புரிஞ்சாலும் ராகவி சரியாய் வந்தா மட்டும்தான் நீங்க என்ன ஏத்துப்பீங்கன்னு தோணுச்சு. ராகவி சீக்கிரம் சரியாய் வரணும், அது மட்டும் இல்லைங்க, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அதுக்காக தான் சாமி கும்பிட வந்தேன். உண்மையா உங்களை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரல. இப்ப கூட உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க சாமி கும்பிட்டு வாங்க. இது பாரு, வந்த மாதிரி எனக்கு போக தெரியும். எனக்காக நீ காத்திருந்து உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு. ஏங்க, நிஜமாவே இப்ப உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரல, ஆனா வாழ்க்கை முழுக்க வருவேன். நர்ஸ், கொஞ்சம் கேண்டீன் வரைக்கும் போயிட்டு வந்துடும். போயிட்டு வாங்க. வா. ராகவி, எப்படி இருக்க? நீ சீக்கிரமே குணமாகணும்னு கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்த. ராகவி, நான் உள்ள வரும்போது உன் பேரண்ட்ஸ் கேண்டீனுக்கு போயிட்டாங்க. நீ இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்ல ராகவி. முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணிட்ட. நீ இப்படி பண்ணதை என்னால நம்பவே முடியல ராகவி.
உன்னை இப்படி பார்க்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சீக்கிரமா நீ கண்ணை திறந்து பார்க்கணும். எங்களுக்காக இல்லைனாலும் உங்க அப்பா அம்மாக்காக நீ கோமால இருந்து வெளியில வரணும். உன் பேரண்ட்ஸ் எங்க மேல கோவப்படுறது கூட உன் மேல வச்சிருக்கிற பாசத்தால தான். அவங்களுக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? இந்த ரூமா? இல்ல டாக்டர், பக்கத்து ரூம். சாரி, யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு, அதான். கோயில் போனப்ப ரஜினிய பார்த்தேன். நீ இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. நீ குணமானாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நினைவில்லாம இந்த நிலைமையில இருக்கும் போதும் உன்னை சுத்தி நடக்கிற எதுவுமே உனக்கு தெரியாதுன்னு டாக்டரும் மத்தவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா நான் பேசுறது உனக்கு கேட்கும். அதை நீ உணர்வன்னு நான் நம்புறேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒருவேளை ரஜினிக்கு என் மேல இருக்கிற கோவம் தணிஞ்சா கூட நீ குணமாகி உன் லைஃப்ல ஹாப்பியா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க வாழ்க்கையை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ராகவி, என்னால நம்பவே முடியல. என்ன மாதிரியே ரஜினி உனக்காக கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க நான் இங்க இருப்பேன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதான் அப்செட்டா வெளியே போயிட்டாங்க. நான் வரேன் ராகவி. ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன ஸ்பீடு! ஓடி வந்து கூட உங்களை பிடிக்க முடியல. என்ன வேணும் உனக்கு? ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை யோசிச்சு ஒரே மாதிரி செஞ்சிருக்கோம். நீ கோவிலுக்கு போய் ராகவிக்காக வேண்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா நீ நல்லவன் நான் நம்பணுமா? தாராளமா நம்பலாங்க, நான் நல்லவன் தான். நீங்க சொல்லியும் கேட்காம உங்க கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். அதானே உங்க கோவம். உங்க கோவத்தை மட்டும் ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட் எடுத்து ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன யோசிக்கணும்? நான் நிஜமாவே தப்பு செஞ்சிருந்தா எந்த விதமான உறுத்தலும் இல்லாம இப்படி அவளுக்காக வேண்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அவளை என்னால பார்க்க முடியுமா? அப்படிதான், அப்படியேதான். நல்லா யோசிச்சு பாருங்க. அவ்வளவு மனசாட்சி இல்லாதவன நானு. மனசாட்சியை பத்திலாம் நீ பேசாத. நீ எல்லாத்தையும் தெளிவா பிளான் பண்ணி தானே செஞ்சிருக்க. அப்புறம் எப்படி உனக்கு உறுத்தலா இருக்கும்? ஐயோ கடவுளே, அவ என்னடானா எதுவுமே பேசாம பேச முடியாம கோமால படுத்திருக்கா. நீங்க என்னடானா என்ன பேசுறதுன்னே தெரியாம யோசிக்க கூட முடியாம கோவத்துல இருக்கீங்க.
சத்தியமா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. ஓ, இன்னும் வேற ஏதாச்சும் பண்ணலான்னு ஐடியால இருக்கியா? ஏங்க, பிரச்சனை நடந்திருக்கு, அதை சரி பண்ண வேண்டாமா? பிரச்சனை என்னமோ தானே நடந்த மாதிரி பேசாத பார்த்திபா. ஏங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. ராகவிக்கு இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படிங்க நிம்மதியா வாழ முடியும்? அதனால ஒரே செகண்ட்ல எல்லார் நிம்மதியும் கெடுத்துட்டல்ல. நான் உன்கிட்ட எல்லாத்தையும் எவ்வளவு தெளிவா சொன்னேன்னா இல்லையா? ஆமாங்க, சொன்னீங்க. உங்க குடும்பம், உங்க ஃப்ரெண்ட்ஷிப், இது எல்லாத்துக்காக நீங்க என்ன வேணா செய்யலாம். ஆனா என் காதலுக்காக நான் எதுவுமே செய்யக்கூடாதா? ஏன் நான் உங்ககிட்ட பேசலையா? நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை என் மனசுல உள்ளதை தெளிவா சொல்லிருப்பேன். சரி, என் மனசை விடுங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே அவ்வளவு பேசினேன் நானும். என் மனசை பத்தி என்ன தெரியும் உனக்கு? நீயா ஏதாவது நினைச்சுக்கிட்டு பேசினா அது சரியாகுமா? நானா எதையும் நினைச்சிட்டு பேசலங்க. நீங்க சொன்னதை வச்சுதான் உங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட? என் குடும்பம், என் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னு சொன்னீங்க. அப்படிதானே சொன்னேன். ஆமாங்க, யோசிச்சு பாருங்க. அவங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தீங்களே தவிர என்ன வேண்டாம் நீங்க சொல்லவே இல்லையே. என் மேல உங்களுக்கு எந்த கோவமும் இல்லையே. அவங்க கஷ்டப்படுவாங்க, நீங்க உங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டீங்க. பார்த்திபா, உங்க கூட இருக்கவங்க கஷ்டப்படக்கூடாது நீங்க நினைக்கலாம். நீங்க கஷ்டப்படக்கூடாது நான் நினைக்க கூடாதா? எந்த ஒரு நியாயங்க அது? நான் என்ன இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா? எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையா? இப்பவும் உங்களுக்கு ராகவி வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தம். அந்த வருத்தம் என் மேல கோவமா இருக்கு. ஆனா நீங்க என்ன வெறுக்கல. இன்னும் கொஞ்சம் ஓபனா சொல்லட்டுமா? நம்ம கல்யாணம் நடந்தது உங்க உள் மனசுல பெரிய நிம்மதியா தான் இருக்கு. பார்த்திபா, போது நிறுத்து. நீ செஞ்ச துரோகத்துக்கு என்ன கூட்டு சேர்க்க பாக்குறியா? உங்க கழுத்துல நான் தாலி கட்டின துரோகம்னா, பொண்ணு பார்க்க வந்துட்டு மனசுல அவ்வளவு வலிய வச்சுக்கிட்டு ராகவியும் பார்த்திபனும் நல்ல ஜோடின்னு சொன்னீங்களே, அதுக்கு பேர் என்ன? சரி, நிச்சயதார்த்த பத்திரிகையில என் பேர் எழுதும் போது உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்துச்சுல, அதுக்கு பேர் என்ன? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு குறை சொல்லணும்னு சொல்லல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னு தான் கேக்குறேன். ராகவி கழுத்துல தாலி கட்டியிருந்தா காலம் முழுக்க 3 பேருமே சந்தோஷமா இருந்திருக்க முடியாது. அப்போ கல்யாணமே வேண்டான்னு எந்திரிச்சுல போயிருக்கணும். ஏன் கழுத்துல ஏன் தாலி கட்டின? சொல்லு. இவ்வளவு நேரம் பக்கம் பக்கமா பேசினல்ல, பதில் சொல்லு. ஏன் கழுத்துல எதுக்கு தாலி கட்டின? அதனால்தான் ராகவிக்கு இந்த நிலைமை இப்போ. ஐயோ, ராகவி நிலைமைக்கு நான் காரணம் இல்லைங்க. நிறுத்து. இங்க பாரு, அவ மனசுல எவ்வளவு கற்பனை செஞ்சு வச்சிருந்தாலோ, எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டாலோ, அவ எந்த கற்பனையும் பண்ணல, அவளுக்கு எந்த ஆசையும் இல்லங்க. ஏய், உனக்கு எப்படி தெரியும்? அடுத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிறவனா நீ? அப்படி புரிஞ்சிருந்தா இப்படி தாலி கட்டிருப்பியா? ஏங்க, இப்படி தாலி கட்ட சொன்னதே ராகவி தாங்க. சாரி, ஒரு டென்ஷன்ல சொல்லிட்டேன். பட் அதுதான் உண்மை. மனமேடையில உங்க கழுத்துல தாலி கட்ட சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்ததே ராகவி தான். எதுக்கு இப்ப கால் பண்ணி வர சொன்னீங்க? அதுவும் இந்த நேரத்துல? அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ராகவி. என்ன? இந்த கல்யாணத்தை மறுபடியும் நிறுத்தணுமா? இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் ரஜினி உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் அது பிரயோஜனமா இருக்கணும். அதனால நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். ராகவி, எதுக்கு ஷாக்கு? இருங்க, நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ண மாதிரி அப்படியே நடக்கட்டும். நாளைக்கு காலையில மணமேடையில நாம இருப்போம்.
ஆனா கடைசி நிமிஷத்துல தாலிய ரஜினி கழுத்துல கட்டிடுங்க. ஐயோ, அவ்வளவுதான். ரஜினி என்ன அங்கேயே கொண்டு போட்டுருவா. பரவாயில்ல, ரஜினி கழுத்துல தாலி கட்டின சந்தோஷம் போதாதா? இதெல்லாம் சரியா வருமா? எல்லாம் வரும். மேடம் என்னாச்சு? ரிலாக்ஸ் மேடம். மேடம், பேஷண்ட் ராகவி கண் முழிச்சிட்டாங்க. மேடம், மாஸ்க் போட்டுக்கோங்க மேடம். மேடம், ஏன் இப்படி பண்றீங்க? போட்டுக்கோங்க மேடம். ஏங்க, டாக்டர் கூப்பிடுங்க. ஓகே சார்.